இப்போ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்குது இல்லைங்களா சார்? பாகிஸ்தான் தாலிபான்னா அவங்களுக்கு பெயர். அவங்களுக்கு ஆதரவாக ஆப்கானிஸ்தான் தாலிபான் இருக்கிறதா பாகிஸ்தானிகள் நினைக்கிறாங்க. பாகிஸ்தான் தாலிபான் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கோரசான்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது. அது ஈராக்கில் இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்ட்டு ஒரு அமைப்பு வந்துச்சு இல்லையா, அவர்களுடைய ஃப்ரான்ச்சைசி. இந்த ஈரான் போர் தொடங்கின பிறகு அது அப்படியே கீழே போயிடுச்சு. ஆனால் ஒரு பதட்ட நிலை ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம எதிரிகளாக நினைச்சவர்களோட நம்ம சொந்தம் கொண்டாடுறோம். ஏன் அவங்களை எதிரியாக நினைச்சோம்னா அவர்களுடைய நண்பர்கள் பாகிஸ்தானிகள். ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கூட பலுச்சிஸ்தான் பிரச்சனை பெருசாக வருது, அதனால பாகிஸ்தானுக்கு சரிவு காலம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பாஜக தலைவர்கள் வேற என்ன சொல்லுவாங்க? நடக்கக்கூடிய போர் சம்பவங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகுது. இந்த சூழல் வந்து எப்போ மாறும் சார் நினைக்கிறீங்க சார்? இந்த 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 பதட்ட நிலை, இந்த போர் சூழல் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எண்ணெய் விலை திருப்பி கட்டுக்கு வரலாம். இப்போ வந்து அது 78. ஜாம்பா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக முன்னாள் ஐநா அதிகாரி திருமிகு ஆர் கண்ணன் அவர்கள் முடிந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சித்தார்த். இப்போ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்குது இல்லைங்களா சார்? அந்த போரை நம்ம எப்படி பார்க்குறது சார்? இல்லை, அதாவது தெஹ்ரிக்-இ தாலிபான் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து ஒரு அல்கைதாவை பெரிய மானசீகமாக அவங்கக்கிட்டேருந்து தன்னுடைய உந்துதலையும் தன்னுடைய எப்படி சொல்கிறது இலக்கையும் கொள்கையையும் வகுத்து கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதிகளில் அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு பஷ்தூன் அமைப்பு. பஷ்தூன் என்பது ஒரு இனம். அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் தாலிபான் அமைப்பில் பெரும்பான்மையாக இருக்காங்க. இந்த தெஹ்ரிக்-இ தாலிபான் அப்படின்றது இது வந்து பாகிஸ்தானை ஒட்டிய ஒரு அமைப்பு. பாகிஸ்தானில் அது மையம் கொண்டுள்ள இந்த எல்லை பகுதிகளில் இருக்குது. அவர்களுடைய எண்ணம் என்னென்னா, இப்போ இருக்கிற பாகிஸ்தான் அரசை வீழ்த்திட்டு ஒரு பழமை வாய்ந்த ஒரு இஸ்லாமிய அரசை நிறுவனம். இந்த முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி. இந்த எண்ணம் யாருக்கு இருக்குது சார்? இந்த தெஹ்ரிக்-இ தாலிபான் பாகிஸ்தான் தாலிபான்னா அவங்களுக்கு பெயர். அவங்களுக்கு ஆதரவாக ஆப்கானிஸ்தான் தாலிபான் இருக்கிறதா பாகிஸ்தானிகள் நினைக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவு தளங்கள் தராங்க, அவங்களுடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. அதனால் எல்லையில் நிறையா சிக்கல்கள், இந்த இவங்க அவங்கள தாக்குறது, அவங்க இவங்கள தாக்குறது, இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த அமைப்பை இந்த அமைப்பின் மீது பல பொருளாதார தடைகளை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை விதிச்சிருக்கு. 2011 ஜூலை 29, 2011 இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அல்கைதாவுக்கு உதவுகிறார்கள், அவர்கள் அல்கைதா நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னும் பயங்கரவாதத்துக்கு துணை போகிறார்கள்ட்டு இவர்கள் பல பாகிஸ்தானி வீரர்களை கொண்டிருக்கிறார்கள், பல சீருடை தாங்கிய பாகிஸ்தானிகளை கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அப்பாவி மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மனித வெடிகுண்டுகள், தற்கொலை படையினர், இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா நடந்திருக்கு இந்த பல ஆண்டுகளாக. 2011 இவர்கள் அந்த பொருளாதார தடைகளின் கீழ் வந்தார்கள். அதற்கு முன்பாக இருந்தே இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு அளவுக்கு மேலே கட்டுப்படுத்தி வச்சா அவர்கள் ஒரு கோரசான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கோரசான் அப்படின்னு ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது. அந்த தீவிரவாத அமைப்போடு இவர்கள் கைகோர்த்துருவாங்களோன்ட்டு தாலிபான், இந்த தெஹ்ரிக்-இ தாலிபான், இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான தாலிபான்கள், பாகிஸ்தான் தாலிபான், உங்களுக்கு நம்ம நேயர்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பாகிஸ்தான் தாலிபான் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கோரசான்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது. அது ஈராக்கில் இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்ட்டு ஒரு அமைப்பு வந்துச்சு இல்லையா, அவர்களுடைய ஃப்ரான்ச்சைஸ்னால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு மெக்டானல்ட்ஸ் நடத்துகிறீங்க, பீட்சா ஹட் நடத்துகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி, ஒருத்தர்கிட்ட ஒரு உரிமை வாங்கி கிளை, அது மாதிரி அவர்கள் வந்து ஒரு கிளை நிறுவனம். அவர்கள் ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பு. அவங்களுக்கும் தாலிபான் ஆப்கானிஸ்தானுக்கும் பெருசாக ஒத்துப்போகலை. இந்த பாகிஸ்தான் தாலிபானை இவர்கள் ஆப்கான் தாலிபான் கட்டுப்படுத்தி வச்சா
அவர்களை அந்த பக்கம் துரத்தி அவர்களோட கை கோர்த்து வச்சிருவோமோ நம்முடைய எதிரிகளோட அப்படின்னு அவங்க நினைக்கிறதா சில சில விமர்சகர்கள் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது. ஆனால் என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, பாகிஸ்தான் அரசுக்கு ஆப்கான் அரசு இவர்களை கட்டுப்படுத்தி வைத்தால் தனக்கு இந்த மாதிரியான துன்பங்களும் இந்த மாதிரி தாக்குதல்களும் வராது, இந்த மாதிரி உயிரிழப்புகள் வராது அப்படின்ற எண்ணம் வலுவாக இருக்குது. அதை அவங்க போதுமான அளவு செய்யலைன்றதுனால இந்த அரசுக்கும் அந்த அரசுக்கும் சமீப காலங்களில் பெரிய இவங்க போய் வான்வழி குண்டு தாக்குதல்லாம் பண்ணாங்க பாகிஸ்தானிகள் ஆப்கான் அரசு மீது. அது ஒரு வழியாக இந்த ஈரான் போர் தொடங்கின பிறகு அது அப்படியே கீழே போயிடுச்சு. ஆனால் ஒரு பதட்ட நிலை ரெண்டு பேருக்கும் இருக்குது. பாகிஸ்தானிகள் போதுமான அளவு ஆப்கான் அரசு தங்களுக்கு எதிர்ப்பாக வேலை செய்தே ஒழிய ஆதரவாக வேலை செய்யலைன்ட்டு நினைக்கிறாங்க. இதை நம்ம வெளியிலிருந்து பார்த்தா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இவ்வளவு நாள் இந்த ஆப்கான் தாலிபான் நமக்கு இந்தியாவுக்கு எதிரிகள்னு நாம் நினச்சோம். அவர்களுக்கு எதிரான ஒரு நார்தர்ன் அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு வடக்கு முன்னணின்ட்டு ஒன்று, வடக்கு கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு. அவர்களை தான் நம்ம ஆதரித்தோம். இந்த அரசு 2021 இந்த தாலிபான் அரசு ஆப்கானிஸ்தானுக்கு ஆட்சிக்கு வந்துச்சு. 20 வருஷம் இடைவெளிக்கு பிறகு அவங்களே இப்போ நாம் கொஞ்ச நாள் முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி ஆப்கான் தாலிபானுடைய வெளியுறவு அமைச்சரை நாம் இங்கே அழைச்சோம். அவர் 2 நாள் அரசு முறை பயணமாக டெல்லி போனார். ஒரு காலத்தில் நம்ம எதிரிகளாக நினைச்சவர்களோட நம்ம சொந்தம் கொண்டாடுறோம். ஏன் அவங்களை எதிரியாக நினைச்சோம்னா, அவர்களுடைய நண்பர்கள் பாகிஸ்தானிகள் ஒரு காலத்தில். இன்னைக்கு அந்த பாகிஸ்தானிகள் அவர்களை எதிரிகளாக நினைக்கிறார்கள், இந்தியர்கள் அவர்களை நண்பர்களாக நேசிக்கிறார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதுதான் அந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. 30-35 பேர் பாகிஸ்தான் தாலிபானில் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படின்றது ஒரு கணிப்பு, ஐக்கிய நாடுகள் சபை கணிப்பு. இப்போ இதுல பலுச்சிஸ்தானுடைய பிரச்சனையும் ஒரு பக்கம் இருக்குதுன்றப்போ பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல். பலுச்சிஸ்தான் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றது எனக்கு தெரியல இங்கிருந்து. ஏன்னா நாம இந்திய ஊடகங்களும் இந்தியர்களும் அதை ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறாங்களோன்ட்டு நான் நினைப்பேன். பலுச்சிஸ்தான் ஒரு பிரச்சனை தான். ஆனால் நாம நினைக்கிற அளவுக்கு ஒரு தேசிய இனமாக நாடு கோரக்கூடிய பிரச்சனை அதுன்னு அப்ப அது பெரிய பிரச்சனை தானே. அது இல்லை, அப்படிதான் நம்ம ஊடகங்கள் அப்படித்தான் சொல்றாங்க. அது மாதிரி பலூச்சிகள் என்னோட வேலை செஞ்சிருக்காங்க. அவர்கள் பெரிய மகிழ்ச்சியாக அங்கே இருக்கிறாங்கன்ட்டு நான் நினைக்கல. ஆனால் அதற்காக அவர்கள் நாட்டையே பிரிச்சுட்டு போயிடணும், அந்த பாகிஸ்தான் அரசை எதிர்த்து போர் செய்து அவர்களுடைய பகுதியை பிரிச்சுட்டு போகிற அளவுக்கெல்லாம் அவர்கள் வலிமை பெற்றவர்கள்னு நான் நினைக்கல. ஆனால் இருந்தாலுமே அவங்களுக்கான தேசிய கீதம்லாம் வெளியே வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கூட பலுச்சிஸ்தான் பிரச்சனை பெருசாக வருது, அதனால பாகிஸ்தானுக்கு சரிவு காலம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பாஜக தலைவர்கள் வேற என்ன சொல்லுவாங்க? அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஒரு அங்கமாக இருக்குது. நாம் நாளைக்கு பாகிஸ்தானில் இருக்கவர்கள் பஞ்சாப் உங்களை விட்டு தனியாக போய்டுன்னு சொன்னால், அல்லது காஷ்மீர் உங்களை விட்டு தனியாக போய்டுன்னு சொன்னால் எப்படி வேடிக்கையாக இருக்குமோ அது மாதிரி தான். அப்படியெல்லாம் நடக்காது. அதில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் இருப்பார்கள். அது அவ்வளோ பெரிய நாடு. அது அந்த நாட்டில் 3-4 தேசிய இனங்கள் இருக்காங்க. அந்த தேசிய இனங்களுக்குள்ள ஒரு பதட்ட நிலை, டென்ஷன்ஸ், இறுக்கம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுதான் அதை நாட்டை நிர்வாகம் பண்ணுறவர்கள் அதெல்லாம் மீறி தான் அவர்கள் நிர்வாகம் பண்ணுவாங்க. நம்மளே பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு தானே. கண்டிப்பாக. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டது நேற்று. என்னன்னா ஈரானுடைய தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை கண்டிச்சு. ஆனால் அங்கே அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க மேலேயே துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கக்கூடிய வகையில்? யார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க? அமெரிக்காவுடைய பாகிஸ்தான் அரசு அந்த கலகக்காரர்களையா, அவங்க மேலேயா? கலகக்காரர்கள் மேலே. அதாவது பாகிஸ்தானுடைய துணை தூதரகம் கராச்சியில் தாக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம். முதல்ல அது தாக்கப்படுறதுக்கு அனுமதிச்சே இருக்கக்கூடாது அந்த அரசு. ஏன்னா நீங்கள் இப்போ பாகிஸ்தானி, இப்போ பங்களாதேஷ் இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கு பல தூதரகங்கள், துணை தூதரகங்கள் பங்களாதேஷில் இருக்குது. அதே மாதிரி பங்களாதேஷுக்கு தூதரகம் இதில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. துணை தூதரகம் கல்கத்தாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே மிகப்பெரிய பாதுகாப்பு நம்ம போட்டிருக்கோம். அது நீங்கள் அதாவது எந்த நாட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த நாட்டினுடைய கடமை உங்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு தரணும். இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்த பிறகு அந்த இடமெல்லாம் தாக்குதலுக்கு ஆளாகும் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணியிருக்கணும். மிகப்பெரிய படைகளை அங்கே குவிச்சிருக்கணும்.
அதை பண்ணலை. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி அவர்கள் இதை பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிய பெருமக்கள் பல பேர் மத்தியில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது ஈரானில் நடக்கிறது நியாயம் இல்லை, இது வந்து ஒரு இஸ்லாமிய பண்பாட்டின் மீது தொடுக்கப்படும் ஒரு தாக்குதல் அப்படின்னு நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பாகிஸ்தானில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அரசனுடைய கடமை தூதரகங்கள், வெளிநாட்டு தூதரகங்களை முழுமையாக வெளிநாட்டவரை எப்படி நம்ம பாதுகாப்போமோ, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளியை எப்படி கவனிப்போமோ அந்த மாதிரி நம்ம கவனிக்கணும். அதுதான். இப்போது நடக்கக்கூடிய போர் சூழல்கள்லாம் பார்க்கும்போது உலகப்போர் வந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்குது. சில பேர் வந்து இந்த போர் எப்போ தான் முடியும், ஏன்னா ஒவ்வொரு நாடுகளையும் போர் வெடிக்குது அப்படிங்கிறப்ப அதை எப்படி பார்க்குறது சார்? எனக்கு உலக போரெல்லாம் வரும்னுலாம் நான் நினைக்கல. ஆனால் இந்த போர் நீண்ட நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்படி நடந்துட வேண்டான்றது தான் உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு எண்ணம். இப்போதைக்கு இது மத்திய கிழக்கு மட்டுமே இந்த போர் மையம் கொண்டிருக்கு. அதை விட்டுட்டு வெளியே பரவாத, அதை விட்டு அகலாத ஒரு இடத்துக்கு அது அங்கேயே இருக்கணும். அது வந்து இட் ஷுட் பி கண்டெய்ன்டுன்ற ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். நான் உலகப் போர்லாம் வரும்னு நான் நினைக்கல. இப்போது பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த குழப்பங்கள், இந்த மாதிரியான போர் சூழல்கள் அப்படின்லாம் இருக்குது இல்லைங்களா, இது முடிவுக்கு வரும், பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய போர் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை அது இன்னும் இது போலவே நீண்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு மத்தியில் கத்தாரை சேர்ந்தவர்கள், அப்புறம் சவுதியை சேர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் மத்தியஸ்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது யாருக்கும் நல்லதில்லை அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க 2 பேருக்கும் நல்லதில்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால் அது பெரிய அளவில் அது பெரிதாக ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா மத்தியஸ்தர்கள் மூலமாக அதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடக்கக்கூடிய போர் சம்பவங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகுது. இந்த சூழல் வந்து எப்போ மாறும் நினைக்கிறீங்க சார்? இந்த 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 பதட்ட நிலை, இந்த போர் சூழல் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எண்ணெய் விலை திருப்பி கட்டுக்கு வரலாம். இப்போ வந்து அது $78 வரைக்கும் உயர்ந்திருக்கு ஒரு பீப்பான்னு சொல்லி. 86 வரைக்கும் உயர்ந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்படியா? 100 வரைக்கும் கூட போகும்னு சில பேர் நினைக்கிறாங்க. இந்த போர் தொடர்ந்து நடக்கிற வரைக்கும், இது ஒரு 4-5 வாரம் இந்த தாக்குதல் தொடரும்னு நேற்று சொல்லியிருக்காரு அதிபர் ட்ரம்ப். அதனால் அது வரைக்கும் அந்த எண்ணெய் விலை அதிகமாகும். எண்ணெய் வரத்து, அதாவது எண்ணெய் உற்பத்தி நிறையா இருக்குது, எண்ணெய் வரத்து தான் வந்து இந்த போர்னால் குறைஞ்சு போயிடும். அதனால் ஒரு பொருள் குறைவாக கிடைக்குது சந்தையில் பொழுது அந்த பொருளுடைய விலையும் அருமையும் மேலே போகும். இப்போ நடக்கக்கூடிய போர் சூழல்கள்லாம் இந்தியாவை எப்படியெல்லாம் பாதிக்கும்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, நாம் ஒரு ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில் இருக்கோம். வெளிப்படையாக இந்த போர் முயற்சி ரொம்ப தப்புன்னு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம இல்லை. ஏன்னா அமெரிக்கர்களுடைய நட்பை நம்ம நேசிக்கிறோம். ஈரானும் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நாடு. இந்த போர் நடக்க வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம். ஈரானியர்களையும் அமெரிக்கர்களோடு நீங்கள் சமாதானமாக போங்க அப்படின்னு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியாத ஒரு இடத்துல நாம் இருக்கோம். அதனால் இது ஒரு இராஜாங்க ரீதியாக, அரசு முறை ரீதியாக இது நமக்கு இருக்கக்கூடிய நம்ம வெளியுறவு கொள்கையினுடைய பெரிய சிக்கல். இங்கே இருக்கக்கூடிய பலர் வந்து நாம் வெளிப்படையாக அமெரிக்க இந்த படையெடுப்பை, இந்த தாக்குதலை நாம் வந்து எதிர்க்கணும், கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது தார்மீக அளவில் அது சரியாக இருக்கும். ஆனால் இராஜாங்க உறவுகளில் அது சரியாக இருக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா யுக்ரைன் மேலே ரஷ்யா படையெடுத்த போதும் கூட நம்ம கண்டிக்கலை. ஏன்னா நமக்கு 2 பேரும் வேணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ரொம்ப நமக்குன்ட்டு ஒரு கொள்கை வச்சுருக்கோம், நம்ம நடுநிலையாக போயிட்டுருக்கோம். அதில் சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. இந்த சாதகம் இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய சமீப சூழ்நிலையில் ரஷ்யா வந்து உக்ரைன் குழந்தைகள் எல்லாரும் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு, பார்த்தீங்களா? ஏன்னா அவரை புற்றினை வந்து அந்த யுக்ரைனில் இருக்க குழந்தைகளை அவர் கடத்திட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அதனால் அவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நீதிமன்றம் அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லியிருக்கு. அதனால் அவர்கள் அதை விடுவிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.